ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சந்தியா தேவி. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை PN கங்காதர். இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை உபேந்திர துவிவேதி. இராணுவ கல்வி மையமான சைனிக் பள்ளியில் பயின்றவருமான துவிவேதி 1984ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் படைப்பிரிவில் இணைந்தார். தலைமை தளபதி என்ற முறையில் கடற்படை விமானப்படையை ஒருங்கிணைக்கும் பொறுப்பையும் உபேந்திர துவிவேதி பெற்றுள்ளார். உலக ஆற்றல் மாற்ற குறியீடு 2024 பட்டியலில் இந்தியாவின் இடம்? விடை 63வது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து. ஜூலை 2024 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை? விடை 82. 2 புதிய ராம்சார் தலங்கள் நாகி பறவைகள் சரணாலயம், நக்தி பறவைகள் சரணாலயம், பீகார். ராம்சார் தலங்கள் என்பது ஈர நிலங்களுக்கான அங்கீகாரம் என்று அழைக்கப்படுகிறது. ராம்சார் ஒப்பந்தம் 2 பிப்ரவரி 1971 அன்று ஈரானில் உள்ள ராம்சார் என்ற நகரத்தில் கையெழுத்தானது. அதனால் இந்த அங்கீகாரம் பெறும் இடங்கள் ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 16. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை அஸ்தானா, கஜகஸ்தான். மாநிலத்துக்கென பிரத்யேக கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்திருந்தது? விடை தா. முருகேசன். மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தா. முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு அமைத்தது. 2024-25ஆம் நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட்டில் முத்ரா கடன் உச்சவரம்பை எவ்வளவு அதிகரித்துள்ளது? விடை ரூபாய் 20 லட்சம். பழைய முத்ரா கடன் உச்சவரம்பு ரூபாய் 10 லட்சம். 2024-25ஆம் நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ததன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து நிர்மலா சீதாராமன் புதிய சாதனை படைத்தார். புத்தாக்க நிறுவன முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி முழுமையாக ரத்து. 2024ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை 4.9% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி விதிப்பு முறையில் ரூபாய் 3 லட்சம் வரை வரி விலக்கு. 35 வகையான மலர்ச்செடிகளை கொண்ட நாட்டின் முதல் கொத்துமலர் தோட்டம் எங்கு அமைய உள்ளது? விடை உத்தரகண்ட் மாநிலம். பிரிட்டனின் 58வது பிரதமராக பதவியேற்றவர் யார்? விடை கியர் ஸ்டார்மர். பிரிட்டன் நாட்டின் 58வது பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்மர் பதவியேற்றார். பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் என்ற பெருமைக்குரிய ரிஷி சுனக் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த உமா குமரன் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வென்று முதல் பெண் எம்பியாக தேர்வாகியுள்ளார். ஜூலை 2024இல் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஜிஷ்ணுதேவ் வர்மா. ஜூலை 2024இல் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் பட்டியல்:
மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்காவர், பஞ்சாப் ஆளுநர் குலாப்சந்த் கட்டாரியா, சிக்கிம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர், ராஜஸ்தான் ஆளுநர் ஹரிபாவ் பக்டே, சத்தீஸ்கர் ஆளுநர் ராமன் தேகா, மேகாலய ஆளுநர் விஜயசங்கர், மணிப்பூர் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். சமீபத்தில் எந்த அரசின் 65% இடஒதுக்கீட்டு அரசாணையை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது? விடை பீகார். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 18 டிசம்பர் 2022. மக்களுடன் முதல்வர் திட்டம் விரிவாக்கம் 11 ஜூலை 2024, தருமபுரி. ஜூலை 2024 ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 13வது முதல்வராக பதவியேற்றவர்? விடை ஹேமந்த் சோரன். சமீபத்தில் ஹாத்ரஸ் ஆன்மீக சொற்பொழிவு கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தனர். ஹாத்ரஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். ஜூலை 2024 தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக பதவியேற்றவர் யார்? விடை மகேசன் ஹாசிராஜன். வளமைக்கான திட்டம் என்ற பெயரில் 200 பள்ளிகளுக்கு ரூபாய் 30 கோடி மதிப்பிலான டிஜிட்டல் சாதனங்களை எந்த நாட்டிற்கு இந்தியா நன்கொடையாக வழங்கியது? விடை இலங்கை. அரசமைப்பு படுகொலை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ள நாள்? விடை ஜூன் 25. ஜூலை 2024 நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றவர்? விடை சர்மா ஒலி. உலக ஆடியோ காணொளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு இந்தியாவில் முதல் முறையாக எங்கு நடத்தப்பட உள்ளது? விடை கோவா. ஜூலை 2024 ஈரான் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை மசூத் பெசஸ்கியான். ஈரான் நாட்டின் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜானிலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதி திரும்பிக் கொண்டிருந்த போது அவரது ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் ரைசி உட்பட 7 பேரும் உயிரிழந்தனர். எந்த நாட்டின் முப்படை தளபதியாக முதல் முறையாக ஜென்னி கரிக்கன் என்ற பெண் நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை கனடா. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? விடை சத்யநாராயண். இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவை நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் அவை பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷி அதிநியம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த புதிய சட்டங்கள் 1 ஜூலை 2024 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்தியா ரஷ்ய இடையிலான 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை மாஸ்கோ. ரஷ்யாவின் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புடின். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருது வழங்கப்பட்டது? விடை ரஷ்யா.
தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை சௌமியா சுவாமிநாதன். மத்திய சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தி வரும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்துக்கான முதன்மை ஆலோசகராக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநராகவும் சௌமியா சுவாமிநாதன் பணியாற்றியுள்ளார். 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம்? விடை 2ஆம் இடம். 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக 71 புள்ளிகளை பெற்றுள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் கேரளம் மற்றும் உத்தரகண்ட் தலா 79 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளன. 78 புள்ளிகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்தையும் 77 புள்ளிகளுடன் கோவா 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யா. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சமீபத்தில் புதிதாக இணைந்த 5 நாடுகள் எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். 2024 நேட்டோ மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை வாஷிங்டன், அமெரிக்கா. ஜூலை 2024 இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை கௌதம் கம்பீர். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகள் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், பூடான், நேபாளம் மற்றும் தாய்லாந்து. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு 2024 ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜூலை 11. 2024 தீம் கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி. யூரோ 2024 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஸ்பெயின். இறுதிப் போட்டி ஸ்பெயின் விஸ் இங்கிலாந்து. 2024 விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை? விடை பார்பரா கிரெஜிஸ்கோவா. விம்பிள்டன் 2024 மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக செக் குடியரசின் பார்பரா கிரெஜிஸ்கோவா சாம்பியன் பட்டம் வென்றார். 2024 ஆண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். எந்த நாட்டில் உள்ள வீதிக்கு இந்திய வம்சாவளி மருத்துவர் ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விடை ஐக்கிய அரபு அமீரகம். யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை காமராசர். காமராசர் பிறந்த தினம் ஜூலை 15 அன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 15/9/2022. முதல்வரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக 15/9/2022 அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல்
5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் 15/7/2024 அன்று திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் தொடங்கி வைத்தார். ஜூலை 2024 இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக பதவியேற்றவர். விடை விக்ரம் மிஸ்ரி. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புரி ஜெகநாதர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? விடை ஒடிசா. ஒடிசாவின் தற்போதைய முதல்வர் மோகன் சரண் மாஜி. தென் அமெரிக்க கண்டத்தில் நடைபெற்ற கோபா அமெரிக்க கால்பந்து 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை அர்ஜென்டினா. சமீபத்தில் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி யார்? விடை என். கோடீஸ்வர் சிங். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர். மகாதேவன், ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோடீஸ்வர் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர் யார்? விடை என். கலைச்செல்வி. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்தவர். 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பில் அணிவகுப்பு தலைமை ஏற்றவர்? விடை சரத் கமல் மற்றும் பி.வி. சிந்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ளது. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே பாரிஸின் ஊடாக பாயும் பிரபல சென் நதியில் தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய போட்டியாளர்கள் மொத்த எண்ணிக்கை 117. ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பணியாற்றும் இந்தியாவின் இளம் நடுவர் என்ற பெருமையை இந்தியாவின் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் கபிலன் சாய் அசோக் பெற்றுள்ளார். மகளிருக்கான 9வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இலங்கை. மகளிருக்கான 9வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆட்ட நாயகி ஹர்ஷிதா, தொடர் நாயகி சமரி அத்தப்பட்டு. இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை மனோலோ மார்க்கஸ். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். ஜூலை 2024 சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர்? விடை டி. கிருஷ்ணகுமார். எந்த நாட்டில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகத்தை எஸ். ஜெய்சங்கர் திறந்து வைத்தார்? விடை மொரிஷஸ். மக்கள் மருந்தக திட்டம் 2008ஆம் ஆண்டு. ஃபிஃபா ஆடவர் கால்பந்து அணிகளுக்கான சர்வதேச தரவரிசையில் முதலிடம் பிடித்த அணி? விடை அர்ஜென்டினா. இந்திய அணி பிடித்துள்ள இடம் 124. ஜூலை 2024 ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை உர்சுலா வான் டெர். ஆளுநர்களுக்கு எந்த ஒரு குற்ற வழக்குகள் விசாரணையிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை ஆர்டிகிள் 361. 2023-24 ஆண்டுக்கான
மத்திய அரசின் நீதி ஆயோக் அமைப்பின் நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகள் பட்டியலில் வறுமை ஒழிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. 2023-24 ஆண்டுக்கான நீதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் வறுமை ஒழிப்பு, காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி போன்றவற்றில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. 78வது சுதந்திர தினத்தின் கருத்துருவாக டேஸ் இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. விடை வளர்ந்த பாரதம். ஜூலை 2024 அமெரிக்க நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர்? விடை வினய் குவாத்ரா. தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் 23 ஆகஸ்ட் 2023 அன்று வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சமீபத்தில் இந்தியாவில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் 2024ஆம் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை இந்துமதி கதிரேசன். ஆடவர் பிரிவு லாலியன் சாங்தே. ஐநா அறிக்கையின்படி இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டுக்குள் எத்தனை மடங்காகும்? விடை 2 மடங்காகும். ஏசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? விடை ரந்தீர் சிங். ஒலிம்பிக் ஆர்டர் விருது பெற்றவர் அபினவ் பிந்த்ரா. இன்ட்ராக்ஷன் 2024 எனும் கூட்டு இராணுவ பயிற்சியை முதல் முறையாக மேற்கொண்ட கூட்டமைப்பு எது? விடை SCO. நடைபெற்ற இடம் சீனா. 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? விடை பிரான்ஸ். 2034 குளிர்கால ஒலிம்பிக் அமெரிக்கா. போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களின் உதவிக்காக மானஸ் என்ற பெயரில் உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் இலவச உதவி எண் என்ன? விடை 1933. ஜூலை 2024 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் எண்ணிக்கை? விடை 43. 43வது அசாமின் மொய்தாம்ஸ். உலக ஹெபடைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜூலை 28. தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7. உலக புலிகள் தினம் ஜூலை 29. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை? விடை மானு பாக்கர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் மானு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். தமிழ்நாடு அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சந்தியா தேவி. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆடவருக்கான ஏசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி 2025ஆம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது?
விடை இந்தியா. 2027 ஆடவர் ஆசிய கோப்பை வங்கதேசம். குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜப்பான். குவாட் நாடுகள் ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்? விடை மானு பாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் முதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். அடுத்ததாக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து வெண்கல பதக்கம் வென்றார். நண்பர்களுக்கான கேள்வி: எந்த நாட்டில் 50வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.